ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக எப்படி ப்ளம் கேக் செய்கிறது பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு கிச்சன் லேபிள்ஸ். ப்ளம் கேக் செய்கிறதுக்கு நான் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனில் 1/2 கப் சர்க்கரை போட்டு நல்லா தேன் கலர் வரா மாதிரி சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி கலர் ஹனி கலரில் வரணும். அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் நல்லா கொதிக்கிற தண்ணியை அதில் விடுங்க. மேலே தெரிச்சிடும், மெதுவாக பார்த்து விடணும். இப்போ எடுத்து வச்சுருக்க நட்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 1 மினிட் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்படியே இருக்கட்டும். மிக்ஸி ஜாரில் 1 கப் சர்க்கரை போட்டு 2 துண்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன். 1/4 கப் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதே மாதிரி 1/4 கப் பாலும் ஊற்றிக்கோங்க. 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்துடணும் 3ம். இப்போ ஒரு ஜல்லடையை வச்சு நம்ம பவுட்ரு பண்ணியிருக்க சர்க்கரையை அதில் நல்லா போட்டு ஜலிச்சிடுங்க. இதை ஜலிச்சு தான் போடணும், அப்படியே போடக்கூடாது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஜல்லடை வச்சு அதில் மைதா 1 கப்பு, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு நல்லா ஜலிச்சிடுங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதும் எடுத்து வச்சுருக்க சுகர் சிரப்பில் எடுத்து வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நான் கேக் டின்னில் பட்டர் ஷீட் போட்டு பட்டர் தடவி வச்சுருக்கேன். அதில் இதை போட்டு ஊற்றிக்கிறேன். நல்லா தட்டிக்கோங்க, அப்போ தான் செட் ஆகும். கேக் பேக் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி குக்கரில் உப்பு போட்டு நான் 20 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கேக் டின்னை அதில் வச்சு விசில் போடாமல் அப்படியே மூடிடுங்க குக்கரை. ஸ்டவ்வு மீடியம் ஃப்ளேமில் 45 நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா கேக் ரெடி ஆகிடும். சூடு ஆறினவுடனே எடுத்து நீங்கள் டீமோல்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ளம் கேக் ரெடி ஆகிடுச்சு. நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.